लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரானத்ருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தலிமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000க்கு பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2741வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய எதிர்வேத சாரமான திருவாசிரியம் என்கிற பிரபந்தத்தினுடைய 2வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் அருளிய தனியன் காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரிய பாதனால் அருமறை நூல் விதித்தானே. தேசிகனை பராங்குசனை திகழ் வகுளத்தாரானை மாசு அடையா மனது வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே என்று நம்மாழ்வாரை போற்றிய பாசுரம். இந்த பாசுரம் 2வது திருவாசிரை பாசுரம். உலகு படைத்து உண்ட எந்தை அரை கழல் சுடர் பூந்தாமரை சூடுதற்கு அவாவு ஆர் உயிர் உருகி உக்க நேரிய காதல் அன்பில் இன்பு ஈந்தேரல் அமுத வெள்ளத்தானாம் சிறப்பு விட்டு ஒரு பொருள்கிற்கு அசைவோர் அசைக திருவடு மறிய இயற்கை மாயப் பெருவிரல் உலகம் மூன்றினொடும் நல் வீடு பெறினும் கொள்ளுவது என்னுமோ தெள்ளியோர் குறிப்பே. இந்த உலகத்தை படைத்து ஒரு பிரளய காலத்திலே அந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்திருந்து பின்னர் வெளிப்படுத்திய பெருமாள். அப்படிப்பட்டவன் என்னுடைய தந்தையானவன். அவனுடைய ஒலிக்கின்ற ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற அழகிய அன்றலர்ந்த தாமரை மலர் போல் இருக்கக்கூடிய பாதத்தை தன்னை மேல் சூடிக்கொள்வதை பிறவி பயனாக கொள்ளாமல் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். தெளிந்த அறிவினர் என்ன செய்வார்களாம்? மோட்சமே கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, எனக்கு உன்னுடைய பாத ஸ்பரிசமும் பாத சேவையும் உன்னை பற்றி பேசக்கூடிய நாவும் உன்னை பற்றியே நினைக்கக்கூடிய சிந்தனையுமே போதும், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுவார்களாம் ஞானியர். அவர்களுக்கு இதுவே அமுதம் போன்றது. அவர்களால் உலக இயல்பான விஷயங்களிலே செயல்பட முடியாது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஐம்பொறிகளால் ஏற்படக்கூடிய இன்பங்கள் தான் சிற்றின்பம் என்றில்லை. அதற்கு மேலாக சொல்லக்கூடிய இந்திரலோகமாக இருந்தாலும் பிரம்மலோகமாக இருந்தாலும் ருத்ரலோகமாக இருந்தாலும் ஏன் மோட்சமே ஆனாலும் கூட எங்களுக்கு அது தேவையில்லை. உங்களுடைய பாதார விந்தத்தின் மீது நாங்கள் பற்று கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த பற்று நீங்காமல் இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்றார். இயற்கையிலே சற்றும் குறையாத பெரிய அழிவற்ற வலிமை பேராற்றலையும் 3 உலகத்தையும் அரசாட்சி செய்யக்கூடிய வீடு பேர் கிடைத்தாலும் கூட எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறார். முதல் பாசுரத்தில் சொல்லுகிற போது எம்பெருமானுடைய திருமேனி அழகை திருமுடி முதல் திருவடி வரை சொன்னவர் இங்கே எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை சரணடைவதனால் ஏற்படக்கூடிய இன்பத்தை பற்றி பேசுகிறார். இங்கே எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை சரணடைவது ஒன்றே கொள்கையாக இருக்க வேண்டும், மற்ற சிற்றன்மங்களிலே மனம் ஈடுபடக்கூடாது என்பதை தெளிவுறுத்துகிறார். உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலத்தாரையும் பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அவ்வாறே இருந்துவிட்டு போகட்டும், நாம் அவனுடைய பாதத்தையே பற்றி கொண்டிருப்போம் என்று சொல்கிறார்.
இந்த திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரத்தினுடைய சாரத்தை தருகிறார் என்று பிருத்திவாதி பயங்கர மணங்காச்சாரியார் கூறுகிறார். அது பரமலோக சாம்ராஜ்யம் கிடைத்தாலும், ருத்ரலோக ஆதிபத்தியம் கிடைத்தாலும், இந்திரலோகத்தை ஆளும் பாக்கியம் வாய்த்தாலும், பரமபுருஷார்த்தமான ஒன்றான பரமபத அனுபவமே வாய்த்தாலும் கூட அதையெல்லாம் நான் மதிக்க மாட்டேன். பின்னே எனக்கு எதிலே ஊற்றம் இருக்கிறது என்றால் எம்பெருமானோடு கூட வேண்டும், எம்பெருமானோடு பேர வேண்டும் என்ற மனோரதம் கொண்டிருப்பது ஒன்றே, அதுதான் எனக்கு பரமபோக்கியம் என்கிறார். கூடும் ஆசை அல்லது ஒன்று கொள்வனோ குறிப்பில் என்பதும் மற்றொரு பாசுரம். அவர் காதல், அன்பு, இன்பு, தேரல், அமுதம் என்பன எல்லாம் ஒரு பொருள் பற்றி பன்மொழியிலே, ஒரே பொருளை பற்றி பன்மொழியிலே சொல்லுகிற வார்த்தைகள். இத்தகைய பல சொற்களை பயன்படுத்தியிருப்பதனால் ஆழ்வார் எம்பெருமானுடைய திருவடி மீது கொண்டிருக்கின்ற அளவற்ற பக்தி நமக்கு புரிய வரும். ஒரு பொருள்களுக்கு என்று சொல்லப்பட்ட சொல்லாட்சி கண்டு மகிழ்ந்துவதும் கருதத்தக்கதாகவும் இருக்கிறது என்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அற்ப பலன்களுக்கு ஆசைப்பட்டு என்று சொல்லவே கூசுகிறார் ஆழ்வார் என்பதனால் தான் அதனை விதித்துரைக்காமல் ஒரு பொருட்களுக்கு என்று கூறுகிறார் என்று கொள்ள வேண்டும். திருவொடு மருவிய இயற்கை என்பதும் சொற்ப காலத்தில் அழிந்து போகக்கூடிய பொருட்செல்வம் போலன்றி நிலைத்து நிற்கக்கூடிய இயற்கையான பொருட்செல்வம் என்றாலும் கூட தெள்ளிய ஞானம் படைத்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வெறும் பொருட்செல்வம் மட்டுமல்ல, நிலையான பொருட்செல்வத்தை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவனுடைய திருவடி தாமரையிலே தான் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார். மாயா பெருவிரல் என்று குறிப்பிடுகிறார். தெளிந்த ஞானம் படைத்தவர்கள் உலக செல்வத்தையோ தமது பேராற்றலையோ மூவுலக ஆட்சியையோ மோட்ச சாம்ராஜ்யத்தை கூட ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள். அவர்கள் திருவடி தாமரையிலே பக்தி கொண்டு உருகி அதன் குணங்களில் ஈடுபடுவர்களையே இன்பத்தை உறுதி பொருளாக குறிக்கோளாக கொள்வார்கள் என்பது இந்த பாசனத்தினுடைய திரண்ட கருத்தாகும். திருவடு மருவிய இயற்கை பெறினும், மாயாய் பெருவிரல் பெறினும், உலகம் மூன்று பெறினும், நல்வீடு பெறினும், தெளிந்த நாணமுடையவர்கள் குறிப்பு இவற்றை கொள்வது என்னாது என்று கூட்டி பொருள் கொண்டால் இப்பாசுரத்தினுடைய கருத்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அவர்கள் குறிப்பு அரை கழல் சுடற்பூ தாமரை சூடுதற்கே என்னும் சம்சாரிகளைப் போல் அற்ப பலன்களை விரும்பி அலையாமல் ஞானிகளைப் போல பகவத் விஷயத்திலே அன்பு மிகுந்து இருப்பதே நமக்குரியது என்று சுருக்கமான பொருளக்கத்தை பிரபந்தரட்சை என்கிற ரூல் தருகிறது. இப்படி பெருமாளுடைய பாத ஸ்பரிசமும் பாத தரிசனமும் பாதத்தை பற்றிய பேச்சுமே தனக்கு மோட்சத்தை விட பெறுது என்று சொல்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. உலகங்களை சிருஷ்டித்து பிரளய காலத்தில் விழுங்கிய சர்வேஸ்வரனுடைய ஆபரண ஒலி பொருந்திய திருவடி தாமரை மலர்களை தலையிலே சூடுவதற்கு ஆசைப்படுகின்ற அருமையான ஆத்மாவானது நைந்து சிதறமாகக்கூடிய ஆசைப்பெருக்கத்தில் உற்பவித்து இன்பத்தை கொடுக்கிற தேன் போல் இருக்கிற அல்லது தேனாகிய அமிர்த பிரவாகத்திலே மூழ்கி இருக்கிற பெருமையை விட்டுவிட்டு சூத்திரமான ஒவ்வொரு பலனுக்காக அலைகின்றவர்கள் அப்படியே அலையிட்டும், அவர்களை பற்றி நமக்கு என்ன கவலை என்று பேசுகிறார். செல்வத்தோடு எப்போதும் சேர்ந்திருக்கிறார்கள். நித்திய ஐஸ்வர்ய நிலைமை என்ன? அழியாத பெருமிடுக்கு என்ன? மூவுலகுக்கும் நாயகனாய் இருக்கிறது என்ன? உத்தமமான மோட்ச பதிவு என்ன? ஆகியவற்றை இவதை பெறுவதாக இருந்தாலும் கூட விவேகியுடைய உள் அர்த்தம் அந்தரங்கமானது பெற்றுக்கொள்ள நினைக்காது அவனுடைய திருவடை தாமரை மேலேதான் ஆசைப்பட்டு கிடக்கும் என்று சொன்ன எம்பெருமானோடு சேர வேண்டும் என்கிற பக்தி மட்டுமே தனக்கு வேண்டும். மற்ற எந்த செல்வமும் அது மோட்சமே இருந்தாலும் கூட தேவையில்லை என்று ஆழ்வார் சொன்ன இரண்டாவது திருவாசகை பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். உலகு படைத்து உண்ட எந்தை அரை கழல் சுடற்பூன் தாமரை சூடுதற்கு அவாவு ஆர் உயிர் உருகி கிடக்க உருகி உக்க நேரிய காதல் அன்பில் இன்பு ஈந்தேரல் அமுத வெள்ளத்தானாம் சிறப்பு விட்டு ஒரு பொருட்கு அசைவோர் அசைக திருவொடு மருவிய இயற்கை மாயா பெருவிரல் உலகம் மூன்றினொடு நல்வீடு பெறினும் கொள்வது என்னுமோ தெள்ளியோர் குறிப்பே. ஞானிகள் மோட்சமே ஆனாலும் தங்களுக்கு தேவையில்லை, அவனுடைய திருவடி தாமரை சம்பந்தமே தேவை என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரம்
காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாத்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அனுமதிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.